சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பான விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிய பொங்கல் பரிசாக ரூ. 1000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. போன முறை வெல்லம் வழங்கப்படவில்லை. அதேபோல் இந்த முறையும் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக ரூபாய் 1000 பணம் வழங்கப்படும். மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்பதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்த முறைக்கு மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022ஆம் வருடம் மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023 வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டன. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்கான ரூபாய் 1000 பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும். ஆனால் வெல்லம் கிடையாது. அதற்காக ரூபாய் 238.92 கோடி செலவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது. டோக்கன் வழங்கப்படும். அதில் நேரம், தேதி இருக்கும். அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 2000 நிவாரணம் வாங்க டோக்கன் விநியோகம் துவங்கியுள்ளது. அதாவது விழுப்புரம் உள்ளிட்ட வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் கார்டுதாரர்கள் 2000 வாங்க எந்த தேதியில் வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன் விநியோகம் துவங்கியுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பலரின் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. மக்களின் வாழ்வாதாரம் முடங்கியதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் தலா 2000 வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை ரொக்க பணமாக ரேஷன் கடைகள் வாயிலாக கார்டுதாரர்களிடம் வழங்கப்பட உள்ளது. ஒரே சமயத்தில் அனைவரும்
கூட்டமாக வருவதை தடுக்க எந்த தேதி, எந்த நேரம் வர வேண்டும் என்ற விபரம் அடங்கிய டோக்கன் விநியோகம் கார்டுதாரர்களின் வீடுகளில் துவங்கியது. இந்த பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் தினமும் ஒரு கடையில் காலையில் 100 பேர், மாலையில் 100 பேர் நிவாரணம் தொகை வழங்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் பொது விநியோக திட்டம் குறித்து சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு சில அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை தருகிறது. பொது விநியோகத்தில் வழங்கப்படும் பொருட்கள் முறையாகவும் முழுமையாகவும் பயனாளிகளை சென்றடையவில்லை என்பது அவற்றில் ஒன்று. விநியோகிக்கப்படும் உணவு தானியங்களில் 28% பயனாளிகளை அடையாமல் போவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 69,000 கோடி அளவில் இழப்பு நேரிடுவதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. ஏறத்தாழ 2 கோடி டன் அரிசியும் கோதுமையும் பொது விநியோக சங்கிலியில் இருந்து மடைமாற்றம் செய்யப்படுவதாலும் சரக்கு பரிமாற்றம், விநியோகம் உள்ளிட்ட நடவடிக்கைகளின் போது சேதாரமாவதால் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 கோடி டன் உணவு தானியம் என்பது சில நாடுகளின் மொத்த மக்கள் தொகையின் உணவு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். ஆகஸ்ட் 2022 முதல் ஆகஸ்ட் 2023 வரையிலான ஓராண்டில் இந்திய உணவு கழக கிடங்குகளிலிருந்து பொது விநியோகத்துக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களின் அளவின் அடிப்படையில் அந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய பொது விநியோக திட்டத்தின் மூலம் இந்தியா 80 கோடிக்கும் அதிகமாக மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குகிறது. இந்த அளவிலான உணவு பாதுகாப்பு என்பது உலகின் வேறு எந்த நாட்டிலும் நடைமுறைப்படுத்த இயலாத சாதனை. பொது விநியோக திட்டம் குறித்த வரலாறு பலருக்கும் தெரியாது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அவ்வப்போது பஞ்சமும் வறட்சியும் ஏற்படுவது வழக்கம். பலர் பசியால் உயிரிழக்கும் நிகழ்வுகள் சாதாரணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 1960இல் இன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு பொது விநியோக திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. அதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் எஸ்.கே. பாட்டீல். அப்போதெல்லாம் உணவுத்துறை அமைச்சர்கள் மேலை நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடன் கொஞ்சி கூத்தாடி இலவசமாக உணவு தானியங்கள் பெறுவது வழக்கம். அமெரிக்காவில் இருந்து PM 480 ஒப்பந்தப்படி கோதுமையும் பால் பொடியும் இலவசமாக இந்தியாவுக்கு கப்பலில் வந்து இறங்கும். அதை தவிர்ப்பதற்கும் பட்டினி சாவுகளுக்கு முடிவு கட்டுவதற்கும் அமைச்சர் முன்மொழிந்த திட்டத்திற்கு பிரதமர் பண்டித நேருவின் முழு ஆதரவும் இருந்தது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.